வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேசலாமா? ஓகே. நம்மளுக்கு இந்த அலெக்சாண்டர்ன்ற ஒரு மாவீரர் இருந்தார், தெரியுங்களா? ஞாபகம் இருக்கா? நம்ம படித்தது தான், யாரும் பார்த்தது கிடையாது. பயங்கரமான மாவீரர், நல்ல தைரியசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் அவர் பேர் மகா அலெக்சாண்டர் மாவீரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவர் நிறைய நாட்டுக்கு போரிட்டு சண்டையிட்டு நிறைய வெற்றியை குவிச்சிட்டாரு. குட்டி குட்டி நாடெல்லாம் போய் அடிச்சு எல்லாத்தையும் அவர் கைவசம் எடுத்துட்டார். அவருக்கு படை தளபதி அது நிறைய பெரிய வச்சு ஒட்டை வச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அப்படி இருக்கும்போது அவர் உடம்பு எல்லாம் படுத்துட்டாருங்க. படுத்தது பிறகு ரொம்ப சிவியராகிடுச்சு. அதாவது எழுந்துக்க முடியாது, மரணப்படுக்கைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆகிடுச்சு அவருக்கு. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இந்த அந்த அந்த காலத்தில் வைத்தியர், டாக்டர்ஸ்லாம் கிடையாது, வைத்தியர், இந்த மூலிகை வைத்தியர் என்னென்ன வைத்தியருக்கு எல்லாத்தையும் அவருக்கு கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவருக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா அது மாதிரி உடல் வலுவிழந்து போயிடுச்சு, ரொம்ப வீக் ஆகிட்டார். அவருக்கு என்னென்னமோ கொடுக்குறாங்க, பழம் தராங்க, மூலிகை சாறு, அது ஒன்றும் செட் ஆகலை. அந்த டைம் அவருக்கே அவருடைய முடிவு தெரிஞ்சு போகுது, நம்ம இனி பிழைக்க மாட்டோம் அப்படின்ட்டு. சரி, அவங்களுடைய படை தளபதி, இந்த முக்கியமான மந்திரிங்க எல்லோரையும் கூப்பிட்டு வாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, எல்லாம் சொல்லு மன்னான்னு வராங்க. வந்தோன்னா சொல்கிறார், எனக்கு ஒரு 3 ஆசை தான் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றுருங்க, நான் சந்தோஷமாக, ஏன்னா இனி என் பழைய மட்டும் தெரிஞ்சு போச்சு, அந்த 3 ஆசையை மட்டும் எனக்கு நிறைவேற்றுங்கன்றார். இன்னும் 3 ஆசை அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவர் சொல்கிறார், என்ன அதாவது இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பாரு இந்த மருத்துவர்கள், இவங்க தான் என்னுடைய சவப்பெட்டியை தூக்கணும், சவப்பெட்டி தூக்கின்னு என் கூட வரணும் அந்த சவக்குழி வரைக்கும் அப்படின்றார். வேறு யாரும் வரக்கூடாது. எத்தனை மருத்துவர்கள் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்களோ அத்தனை மருத்துவரும் அந்த சவப்பெட்டியை தூக்கின்னு அவங்க தான் வரணும் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் 2வது ஆசைன்னு சொல்லிடுறேன். சரி, ஏன்னா அவருக்கு பயம், உயிர் போயிட போகுதுன்றார். 2வது ஆசை என்னான்னு கேட்டால், நான் எங்கள் சவப்பெட்டி, அதான் அந்த கல்லறைக்கு போகும்போது நான் இது வரைக்கும் நான் சம்பாதிச்சேன், எத்தனை கேடயங்கள், எத்தனை பொற்காசுகள், அந்த ஒவ்வொரு இடத்துல சீல்டுலாம் தருவாங்க இல்லையா, இந்த ராஜா அந்த ராஜன், அதெல்லாம் நான் போகிற வரைக்கும் போகிற இடத்துலலாம் அப்படியே ரோட்டில் பதிச்சுட்டே வாங்க. இதெல்லாம் அதாவது உள்ள அரண்மனைலேருந்து எடுத்தாந்து என் கல்லறை வரைக்கும் அதை எடுத்தாந்து வெளியவே வச்சுருங்க அப்படின்றார். அதுக்கும் கேட்குறாங்க, ஏன் இதை மாதிரி செய்யணும்னு சொல்கிறேன். 3வது சொல்லிடுறேன்றார். என்னான்னு கேட்டால், என்னை கல்லறையில் புதைக்கும் போது, சவப்பெட்டியில் வச்சு புதைக்கிங்களா, அப்போ என் கையை 2த்தையும் சவக்குழிக்கு வெளியே வச்சு புதைங்க அப்படின்றார். ஏன்டா அதுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்கிறார். முதல்ல எதுக்கு என்னை சவப்பெட்டிக்கு என் வைத்தியர் மட்டும்தான் சுமக்க சொன்னான்னா, இவங்க பார்க்காத வைத்தியம் கிடையாது, இவங்களுக்கு தெரியாத மூலிகை கிடையாது, இவங்களுக்கு தெரியாத கஷாயம், அது அந்த மெடிசன்ஸ்லாம் இல்லை, இதெல்லாம் மீறி என் டெத்து என் முடிவு நடந்திருக்குன்னா அதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு மக்கள் உணரணும், அதுக்காக தான்டார். 2வது அவர் சம்பாதிச்ச ஷீல்டு, பணம், பொற்காசு, வைர நகை, அதெல்லாம் வெளிநாடுகளும் போட சொல்கிறது. ஏன்னா நான் எவ்வளோ சம்பாதிச்சேன்னு மக்களுக்கும் தெரியணும். அதை நான் எங்கேயும் எடுத்துகிட்டு போகல, எப்படியோ இங்கேயே தான் வச்சுட்டு போகிறேன், இந்த நாட்டிலே தான் அப்படின்ட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியணும், நான் எதையும் எடுத்துகிட்டு போகலன்னு காமிக்கணும். 3வது, என் சவப்பெட்டிக்கு வெளியே என் கையை ஏன் வச்சேன்னா, நான் வரும்போது எதுவும் எடுத்தும் வரல, போகும்போது எடுத்தும் போகலன்னு காமிக்கிறதுக்காக என் கை வெளியே இருக்கணும். இதுதான் என் ஆசைன்றது. என்ன மாதிரி மன்னசம் பார்த்தீங்களா? இதுதாங்க வாழ்க்கை. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்க முடியும்னு கேட்டால் முடியாது. அதாவது நமக்கு இன்னும் வேணும் 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 வேணுன்ற ஆசை தான் வரும். நம்மகிட்ட உங்கள்கிட்ட என்னென்ன இல்லைன்னு கேளுங்களேன், டக்குன்னு சொல்கிறான் ஒருத்தன். உங்கள்கிட்ட என்ன, இப்போ என்னையே கேளுங்க, உங்கள்கிட்ட என்னென்ன இல்லைன்னு கேளுங்க. என்கிட்ட கார் இல்லை, ஒரு பைக் இல்லை, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு இல்லை, ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஒரு வீடு வேணும், அது இல்லை, ஒரு கப்பல் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ஒரு சின்ன ஹெலிகாப்டர் இல்லை, அந்த ஹெலிகாப்டர் நிற்க வைக்கிற ஹெலிபேட் இல்லைன்னு சொல்லலாம். என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. இவன்கிட்ட எல்லாமே இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் என்ன இல்லைன்னு கடற்கரை சொல்கிறாங்க. என்னென்ன இருக்குதுன்னு கேட்டால், ஆமாம், ஒரு வீடு இருக்குப்பா, ஆமாம், ஒரு 2 வீலர் 2 2 வீலர் இருக்குது, ஆமாம், ஒரு ஏசியில் 2 ஏசி இருக்குது, ஆமாம், 3 4 ஃபேன் இருக்குது, ஆமாம், 4 ஃபேன். யோசனை பண்ணுறான். இல்லைன்னு கேட்டால் டப்புன்னு அடிப்பான். அதாங்க விஷயம். இவர் எப்பேற்பட்ட மகாராஜா, மகா அலெக்சாண்டர். இவருக்கு இவரெல்லாம் பார்க்கும்போது
நம்மளாம் எந்த மூளைக்கு அப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம ஒரே மோட்டிவ், இவனை அடிக்கணும், அவனை காலி பண்ணணும், அவனை காலி பண்ணணும், இவனை காலி பண்ணணும். அதாவது நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னால் சந்தோஷப்படுறது யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவன் மேலே ரொம்ப அக்கறையான கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அவங்க தான் பண்ணாங்க. மற்றவங்களாம் நீங்கள் விழும்போது உங்களுக்கு ஆறுதலாக பேசுவான், ஐயோ பார்த்தியா, ஐயோ பாவம் போன பிறகு மாட்டினான், சரியாக மாட்டினான் பாரு, அவனுக்கு ஆண்டவனாக பார்த்து வச்சாயா அப்படிமா. அதே நம்மளுக்கு வரும்போது இந்த ஆண்டவன் கண்ணே இல்லையா, எனக்கு போய் இப்படி சோதனை கொடுக்குறானே என்னுவான். அதே மற்றவனுக்கு அதே கஷ்டங்கள் துக்கங்கள் வந்துன்னா கரெக்டாக மாட்டினான், ஆண்டவன் இருக்கான்ப்பா, அதான்ப்பா இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாங்க இவங்களாம் நம்ம எல்லாம் இந்த மக அலெக்சாண்டர்கிட்ட, அதான் பழைய ஆட்கள்கிட்டலாம், ராஜா கிட்ட, இந்த ராஜராஜ சோழன், வீர சிவாஜி, இவங்க எண்ணத்துக்கிட்ட நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது. உண்மையிலே அவங்களாம் வாழ்ந்தவங்க. நம்ம அதை வாழ்ந்து பார்த்து அப்படியே இருக்கிறோம் அந்த விஷயம். ஓகேவா? இதுதான் இன்னைக்கு இப்போ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இப்படி கூட இருப்பாங்க மனுஷனுங்க அப்படின்னு, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஓகே, நல்லா இருந்தால் ஓகே போடுங்க. பாய்.